10th science lesson number 9 long answer question la write notes on saturated solution unsaturated solution la saturated solution பார்த்தோம் அப்படின்னா a solution in which no more solute can be dissolved in a definite amount of the solvent at a given temperature is called saturated solution சொல்லியிருக்காங்க. அதாவது saturated solution அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசல்லையும் ஓகேவா அதுக்கு மேலே கரைபொருள் வந்து கரைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கிவன் டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசல்லையும் அதுக்கு மேலே கரைபொருள் வந்து கரைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து குறிப்பிட்ட சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட அளவு தான் சொல்லிட்டு வந்து கலக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா ஏ சொல்யூஷன் இன் விச் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். அதாவது ஒரு கரைசலில் இன்னும் அதுக்கு மேலே கரைபொருளை கரைக்க முடியாது அந்த கரைப்பானில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கிவன் டெம்பரேச்சர்ஸ் கால்டு வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலிலும் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத அக்கரைசல் தேவிட்டிய கரைசல், அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 36 கிராம் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸ் ஃப்ரம் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது 100 கிராம் தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் 100 கிராம் தண்ணி வச்சுருக்கோம். 25 டிகிரி செல்சியஸ் அது வந்து ஹீட் இருக்குது. இதில் வந்து 36 கிராம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்ட்டை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்தர் அடிஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு லீவ் இட் அன்டிசால்வ்டு. மிச்சம் இன்னும் 36 கிராமுக்கு மேலே வந்து நம்ம சால்ட்டை வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கரையாமல் அன்டிசால்வ்டாக இருந்துடும். அந்த மாதிரி இருக்க தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம்ஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபர்தர் அடிஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு லீவ் இட் அன்டிசால்வ்டு. நெக்ஸ்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டெயின் லெஸ் சொல்யூட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கரைக்க முடியும். அந்த மாதிரி கரைக்க முடிய சுச்சுவேஷனில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகே, தென் தட் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் த கிவன் டெம்பரேச்சர். ஸோ இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் இன்னும் அதில் வந்து கொஞ்சம் கலந்தோம்னா தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசல் கரைக்கப்பட்ட கரைபொருளின் அளவை விட குறைவானதாக இருக்கும். இதுக்கு கலக்கிறதுக்கு தேவையான அளவை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே 100 கிராம் தண்ணி 25 டிகிரி செல்சியஸ் ஓகேவா, அதில் வந்து 10 கிராமு இல்லாட்டி 20 கிராமு இல்லாட்டி 30 கிராம் வந்து சோடியம் குளோரைடு கலந்துருச்சு அப்படின்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 100 கிராம் தண்ணி 25 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இருக்குது. அதில் 36 கிராம் சால்ட்டு போட்டோம், சோடியம் குளோரைடு போட்டோம்னா அது கரைஞ்சிரும். அப்படி இருக்கிறது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 100 கிராம் தண்ணி 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதில் 36 கிராமை விட 1 கிராம் உப்பு குறைவாக போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஏ சொல்யூஷன் இன் விச் மோர் solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. Example 36 gram of sodium chloride in 100 gram of water at 25 degree Celsius forms saturated solution. Further addition of sodium chloride leave it undissolved. Unsaturated solution is one that contain less solute. கரைபொருள் குறைவாக இருக்கும். then that of the saturated solution at the given temperature. அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலக்க தேவைப்படுது. அதாவது 36 கிராம் கலக்காமல் 10 டிசால்வ் ஆகாமல் 10 கிராம்ஸ் ஆர் 20 கிராம்ஸ் ஆர் 30 கிராம்ஸ் சோடியம் குளோரைடு வந்து 100 கிராம் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸில் வந்து உருவாகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன் வென் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் magnesium sulfate heptahydrate is heated. What happened when magnesium sulfate heptahydrate is heated? ரைட் த அப்ரோப்ரியேட் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதனோட ஈக்குவேஷன் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. வென் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், இது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மெக்னீசியம் Mg சல்ஃபேட் SO4 சல்ஃபேட் ஹெப்டான்னா 7 ஓகேவா, ஹைட்ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் மாலிகுல் ஓகேவா இஸ் 7 ஓகே. வென் த மெக்னீசியம் when magnesium sulfate heptahydrate crystal are gently heated, அது வந்து ஹீட் பண்ணும்போது it lost 7 water molecules and become anhydrous magnesium sulfate. அதை தான் இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் ஹீட் பண்ணும்போது மெக்னீசியம் சல்ஃபேட்டாக கிடைக்கிது, அதாவது அன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது மெக்னீசியமாகவும் வாட்டர் மாலிகுல்ஸாகவும் கிடைக்கிது. மறுபடியும் கூல் பண்ணும்போது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டாக கிடைக்கிது. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வேர்டு ரியாக்ஷன் நடக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. வாட் ஹேப்பன் வென் மெக்னீசியம் சல்ஃபேட் heptahydrate is heated? Write the appropriate equation. The water of crystallization of magnesium sulfate heptahydrate is 7. When magnesium sulfate heptahydrate crystal are gently heated, it loses 7 water molecules and become anhydrous magnesium sulfate. Magnesium sulfate heptahydrate heating magnesium sulfate plus water molecules கிடைக்கிது. மறுபடியும் கூல் பண்ணும்போது அது வந்து அன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக இருந்தது, கூல் பண்ணும்போது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டாக மாறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் சாலிபிலிட்டி அப்படின்னா கரைதிறன் சொல்லியிருக்காங்க. சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஆஃப் ஏ சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ்டு. கரைதிறன் அப்படின்றது எதை வரையறுக்கிறது அப்படின்னா எவ்வளோ கிராம் வந்து சொல்லிட்டு கரைபொருள் வந்து கரையும் 100 கிராமாக அந்த சால்வெண்ட்டில் 100 கிராம் சால்வெண்ட்டில் கரைஞ்சி நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் உருவாக்குதோ, அதாவது கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் உருவாக்குதோ அதை தான் சாலிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கரைதிறன் அப்படின்றது வந்து நமக்கு 100 கிராம் வந்து வாட்டரில் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்கும்போது எவ்வளவு சொல்யூஷனை வந்து நம்ம ஆட் பண்ணால் அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து உருவாக்கும், எவ்வளோ சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணால் அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் உருவாக்குமோ அதை தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க சாலிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் சாலிபிலிட்டி எதை வரையறுக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராம் சொல்யூட்டு, எவ்வளவு வந்து கரைபொருள் வந்து தட் கேன் பி டிசால்வ்டு, எவ்வளோ கரைபொருள் வந்து 100 கரைப்பானில் வந்து கரைஞ்சு நமக்கு வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனை உருவாக்குதோ, கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் உருவாக்குதோ அதை தான் சாலிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. சாலிபிலிட்டி மாஸ் ஆஃப் சொல்யூட்டு, அதாவது கரைபொருளின் நிறை, அடுத்து வந்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கரைப்பானின் நிறை இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு இதை டிவைட் பண்ணி மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சாலிபிலிட்டி அப்படின்ற ஒன்று கிடைக்கும்.